நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கிருஷ்ணன் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவைத்தலைவர் அவர்களுக்கும் அவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் வணக்கம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். ஐயா, ஆளும் அரசு கொண்டு வந்த திட்டம் எல்லாமே குப்பை இல்ல திட்டம். குப்பைக்கு போற திட்டங்க. ஒரு திட்டம் கூட போய் ஒரு திட்டம் கூட போய் மக்களுக்கு போய் ஐயா ஒரு திட்டம் கூட மக்களுக்கு போய் சேர ஊழல்வாதிங்கயா ஐயா. இவங்க ஐயா ஊழல்வாதிங்கயா. ஃபுல்லா வந்து சொத்து சேர்த்து எல்லாம் ஊழல் கொண்டு வந்த மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம் எதுவுமே மக்களுக்கு போய் முறையா செல்லுங்க. எல்லா துறையிலயும் ஊழலுங்கயா. ஐயா ஏதாவது பேசுங்க, வாயை மூடிட்டு உட்காந்து. ஐயா இப்படிலாம் இருந்தா எப்படிங்க? இந்த ஆட்சியில எல்லா அமைச்சர்களும் ஊழல் பண்ணிருக்காங்கய்யா. எல்லா ஆதாரமாவோட எனக்கு இருக்குங்கய்யா. எந்த ஆதாரத்தை இங்க வைக்க முடியாது. போய் மக்கள்கிட்ட போய் கேளுங்க போங்க. ஆமா, நீங்க கொண்டுட்டு வந்த திட்டங்கள்ல வந்து மக்கள் வந்து ஐயா நீங்க கொண்டு வந்த திட்டத்தை சொன்னீங்கயா. எல்லா திட்டத்துக்கும் வந்து மக்கள் வந்து ஐயா நீங்க பேசுங்க. துணை சபாநாயகர் நீங்க பேசுங்க. குப்பை திட்டம் ஐயா, திட்டத்து பேர் குப்பை திட்டம். கொண்டு வந்த திட்டம் தான் குப்பை திட்டம் சொல்றேன். நீங்க பேசுங்கண்ணா. ஓகே சரி, ஓகே. இது வந்து சும்மா ஃபன்னுக்காக எடுத்தது தான். ஸோ இது ஒரு பார்லிமெண்ட் மாதிரியும் இவங்க சபாநாயகர் துணை சபாநாயகர் மாதிரியும். ஸோ என்னன்னா பார்லிமெண்ட்ல எம்பிக்களுக்கும் அதே மாதிரி ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற பேரவையில் வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் இருக்கு. ஆர்டிகல் நம்பர் 1 இன்னொன்னு 94 ஓகேங்களா. ஸோ 105 வந்து பாத்தீங்கன்னா எம்பிக்கள் யாரு எம்பிக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா. சோ அவங்க பண்ணக்கூடிய திட்டங்களை வந்து நாங்க வந்து விமர்சனம் பண்ணலாம், அதுல குறை இருந்தாலும் சுட்டி காட்டலாம். சோ இந்த வார்த்தைகளுக்கு வந்து எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வழக்கு எதுவும் போட முடியாது. இப்படி எல்லாம் பேசிட்டாங்க, இப்படி எங்களை சொல்லிட்டாங்க அப்படிலாம் வழக்கு வந்து போட முடியாது. நாடாளுமன்றத்துக்குள்ள பேச்சுரிமை இருக்கு. ஏன்னா அது வந்து பயப்படாம நம்ம வந்து அந்த கருத்தை வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான். அரசியலமைப்பு சட்டத்துல அதுல இடம் இருக்கு. ஆர்டிகல் நம்பர் 105 அது வந்து எம்பிக்கு. அதே வந்து சட்டசபையில அதாவது ஸ்டேட்ல வந்து எம்எல்ஏக்கு வந்து 194 அது ஒரு ரூல்ஸ்க்குள்ள இருக்கு. அதுக்கு நான் போய் வந்து அங்க போய் சண்டை போட்டு கைகலப்பாகிறது பேட் வேர்ட்ஸ் அப்படிங்கிற சட்டன் ரூல் இருக்கு. ஆனா பேச்சுரிமைக்கு எது வேணா இருக்கு. ஓகேவா. சோ இதுதான் வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. ஆர்டிகல் நம்பர் 105 எம்பிக்களுக்கு நாடாளுமன்றத்துல ஸ்பெஷல் பிரிவிலேஜ் இருக்கு. சோ அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வச்சு எதுவும் வழக்கு போட முடியாது. அதே மாதிரி சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னா 194 எம்எல்ஏக்களுக்கு ஸ்பெஷல் பிரிவிலேஜ் இருக்கு. சோ இந்த ரெண்டு ஆர்டிகளும் தெரிஞ்சுக்கங்க. அவங்களுக்கும் அங்க வந்து வழக்கு எதுவுமே போட முடியாது. நீதிமன்றத்துல எதுவும் விசாரணை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா வெளியே போய் பண்ணா அது கண்டிப்பா கேஸ் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா நாடாளுமன்றத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் அது வந்து விதிவிலக்கு இருக்கு, பொருந்தாது. ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். பாய்.